இயக்குனர் அட்லியுடைய தயாரிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய பாலிவுட் திரைப்படம் தான் பேபி ஜான். அட்லியுடைய இயக்கத்தில் விஜயுடைய நடிப்பில் கடந்த 2016ஆம் ஆண்டு வெளியான தெரி படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். வருண் தவான், கீர்த்தி சுரேஷ், வமிகா கபி, ஜாக்கி ஷரஃப் உள்பட பலரும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஷாருக் கானை வச்சு அட்லி இயக்கியிருந்த ஜவான் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடிச்சது. இந்த படத்தின் ரிலீஸுக்கு பிறகு பாலிவுட்டில் மற்றொரு படத்தை அட்லி இயக்க இருக்காரு. அதில் சல்மான் கான் கதாநாயகனாக நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவல்கள் பேசப்பட்டு வந்தது. ஆனால் அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே வெளிவரல. தற்போது அட்லி தயாரிச்சிருக்கிற இந்த படத்தில் சல்மான் கான் ஒரு கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காரு. அந்த ட்ரைலர்ல கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் பேசின அட்லி, பிரியா என்னுடைய மனைவி, அது மட்டும் இல்லை அவங்க தான் என்னுடைய பாஸ், அவர் தான் இந்த படத்தை ஜியோ ஸ்டுடியோ கூட சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த மேடையில் எனக்கு முதல் நன்றியை நான் ஷாருக் சாருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அவர் இல்லாமல் நான் பாலிவுட்டுக்கு வந்து படம் இயக்கியிருக்க முடியாது. அதன் பிறகு இரண்டாவதாக விஜய் அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். மூன்றாவதாக சல்மான் கான் சாருக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் அவருமே பங்காற்றி இருக்காரு. ஜவான் திரைப்படத்திற்கு பிறகு பலருக்கும் என் மேல நம்பிக்கை வந்திருக்கு. அந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்பே என் மேல நம்பிக்கை வச்சவர் தான் வருண் தவான். அனிமல் திரைப்படம் ரன்பீர் சாருக்கு எப்படியான வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சோ அதே போல பேபி ஜான் திரைப்படம் வருண் தவானுக்கும் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு அந்த மேடையில் அட்லி பேசியிருக்காரு.